ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய யாகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கேட்கலாமா? யாகம். சிகாகோவின் ஓஹேர் விமான நிலையத்தில் பிளேனை தவறவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்த போது அருகில் குடிமி சாஸ்திரியை முதலில் நான் கவனிக்கவில்லை. காசு போட்டுவிட்டு நாற்காலி கைப்பிடியிலே இருந்த குட்டி டெலிவிஷனில் நியூஸ் பார்த்தேன். எப்படி இன்னும் 5 மணி நேரத்தை போக்குவது என்று கொட்டாவி விட்டுவிட்டு மூக்கை திருப்பிய போது சந்தன வாசனை, கற்பூர வாசனை அடித்தது. பக்கத்தில் பார்த்தால் சாஸ்திரிகள். அமெரிக்கன் தான், இருந்தாலும் வைதிக சாஸ்திரி போல குடுமி. அதை புதன்கிழமை சவரம் போலும். பஞ்சக்கச்சம் கட்டிக்கொண்டு முரட்டு வேஷ்டி, கையால் செய்ததாக இருக்க வேண்டும். கோடிக்கரை தொண்டை போட்டுக்கொண்டு மாராப்பை மூடிக்கொண்டு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் இருந்தால் நம்பக்கூடிய ஆசாமி போல. சிகாகோவில் என்னை பார்த்து சிரித்தான் அவன். கொஞ்சம் பழுப்பேறிய புஸ்தகத்தில் சமஸ்கிருதத்தில் படித்துக் கொண்டிருந்தான். என்னை மணி என்ன என்று கேட்டான். சொன்னேன். நீங்கள் பாரத தேசமா என்றான். ஆங்கிலத்தில்தான். இந்தியா என்ற பதம் அவன் உபயோகிக்கவில்லை. ஆம். பெயர்? சொன்னேன். நீங்கள்? என் பெயர் மிட்சல். அது பூர்வ ஜென்மத்து பெயர். இப்போது பரத்வாஜன். இஸ்கான் இயக்கமா நீங்கள்? சேச்ச, அவர்கள் யாவரும் போலிகள். போனி என்ற வார்த்தையை உபயோகித்தான். நாங்கள் தீவிர நோக்கம் உள்ளவர்கள். பேக் டு த வேதாஸ். வேதங்கள் என்னும் சொத்தை பற்றி பாரத தேசத்தவரான உங்களுக்கு தெரிந்திருக்கும். ரிக், தைத்திரியம், சாம, அதர்வ வேதங்கள். தைத்திரியம் இல்லை, யஜூர் என்றேன் நான். தைத்திரியம் என்பது யஜூர் வேதத்திற்கு வேறொரு பெயர் என்றான் அவன். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். உங்கள் நாட்டில் பயிற்சிக்காக வந்திருக்கிறேன். அவன் அதை கேட்டு சிரித்துவிட்டு, நான் உங்கள் நாட்டு புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். ஆச்சரியம். இதை ஒரு முழு வட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு வேதமும் உபநிமிஷத்தும் உபயோகம் இல்லாமல் போய்விட்டது. அவைகளை நீங்கள் பிடித்துக் கொண்டு விட்டீர்கள். அவன் புன்னகையுடன் என்னை பார்த்தான். இல்லை, நீங்கள் தான் இழந்து விட்டீர்கள். இல்லை இல்லை, அவையெல்லாம் இன்றைய நடைமுறைக்கு ஒவ்வாதவை. படிக்கலாம், அவ்வளவுதான். யார் சொன்னார்கள்? எங்கள் பேக் டு த வேதாஸ் இயக்கத்தில் நடைமுறையிலும் வேதங்களின்படி எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இயலாது அது. நீங்கள் வேதங்களை படிக்காமல் எப்படி சொல்ல முடியும்? படித்த வரைக்குமே சொல்லலாமே. இம்பாசிபிள். வேதங்கள் முழுவதும் யாகங்கள், யக்ஞனங்கள் தான். வேதம் முழுதும் என்று சொல்வது தவறு. வேதம் என்றால் அறிவு. ரிக்வேதம் பல தெய்வங்களுக்குரிய பிரார்த்தனை பாடல்களை சொல்வது. சாம வேதம் இசை பொருளை உணர்த்துவது. யஜூர் வேதம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரியாக வேதம் மாந்திரீக வசிய கிரியைகளை கூறுகிறது. அதன் பின் ரிக்வேதத்தில் எத்தனை மண்டலம், எத்தனை சூக்தங்கள் என்று அவன் தீவிரமாக எனக்கு சொல்ல துவங்கிய போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன ஒரு வினோதமான அபத்தம்! கம்ப்யூட்டர் படிக்க வந்த இந்திய அந்தணனுக்கு அமெரிக்க குடிமி சாஸ்திரி வேதங்களை பற்றி ஓஹேர் விமான நிலையத்தில் அத்தனை நவீனங்களுக்கு மத்தியில் ஃபைபர் நாற்காலியில் காசு போட்டு டெலிவிஷன் யுகத்தில் யாகங்களை நடைமுறையில் நடத்த முடியாது என்று சொல்வது தவறு. நாங்கள் எங்கள் வேதபுரியில் வாஜசநேயி ஷம்ஹதையில் உள்ள 40 பகுதிகளிலும் உள்ள அத்தனை யாகங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அக்னிஹோத்திரம், சாதுர்மாஷ்யம் எல்லாமே செய்கிறோம். வேதபுரியா என்று கேட்டேன். ஆம், இங்கிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ளது. அதுதான் எங்கள் தலைமைச் செயலகம். அவன் மறுபடி என்னை மணி என்ன என்று கேட்டான். மணிக்கட்டை திருப்பி மணி பார்த்துவிட்டு, இன்னும் 4:30 மணி உள்ளது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நான் அழைத்து போகிறேன் அங்கே. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால்தான் என்றான் அவன். நான் சற்று நேரம் யோசித்தேன். போய்த்தான் பார்க்கலாமே. இந்த கண்ணாடி கூண்டுக்குள் அடைபட்டிருப்பதை விட இது பரவாயில்லை. என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாமே. என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு பிராமணன்.
என்னை போன்றவர்கள் இந்திய காடுகளில் செய்ய வேண்டிய வேலைகளை ஜெட் வேக நாட்டில் அமெரிக்கரான நீங்கள் செய்கிறீர்கள். இல்லை, இது தவறு. யாகங்களில் 4 வகையான புரோகிதர்கள் பங்கெடுத்து வந்தனர். ஹோதர், உத்காதர், அத்வரியு, பிராமணர் என்று. அவனுடைய அமெரிக்க சமஸ்கிருதம் வேடிக்கையாக இருந்தாலும் அவன் என்னை விட அதிகம், மிக அதிகம் வேதம் படித்தவன் என்பது சுலபமாக எனக்கு தெரிந்தது. ஆர்வமான கண்கள், எதையும் தீர கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அமெரிக்க ஆர்வம். அவனிடம் வார்த்தை விடக்கூடாது என்று தீர்மானித்தேன். இருந்தும் என்னதான் செய்கிறார்கள் பார்த்துவிடலாம் என்று தோன்றிய நான் வருகிறேன் என்றேன். எங்கள் புருஷ மேதத்தில் கலந்து கொள்ள உங்களுக்கு இச்சைதானே? ஆம் என்றேன். அவன் உற்சாகமாக வாருங்கள் என்றான். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோம். மூடுபனி விலகியதால் நிமிஷத்துக்கு 10-15 பிளேன்கள் ரன்வேயில் அசௌகரியமாக இறங்கிக் கொண்டிருந்தன. எக்ஸ்பிரஸ் வேயில் கார் சங்கிலி தொடுவானம் வரை தெரிந்தது. இதில் இருந்தெல்லாம் விலகத்தான் வேதபுரி என்றான். அவன் கார் ஏர்போர்ட்டில் இருந்து அரை மைல் தூரத்தில் 8வது அடுக்கில் பார்க் பண்ணி இருந்தது. காவி கலரில் பிடிவி என்றும் ஓம் என்றும் எழுதியிருக்க கார் கவர்கள் கூட காவி வண்ணத்தில் இருந்தது. கொஞ்ச நேரம் ஊர்ந்து எக்ஸ்பிரஸ் பாட்டையை விட்டு விலகிவிட்டோம். குறுகிய மௌனமான பாதையில் சென்றோம். அமெரிக்காவில் கூட இம்மாதிரியான பாதைகள் உள்ளனவா என்று ஆச்சரியப்படும்படியாக இருந்தது. குலுங்கி குலுங்கி பாதையில் ஆரணத்தில் புகுவது போல தோன்றியது. அவன் பேசிக்கொண்டே ஓட்டினான் காரை. உணவு, நடைமுறைகள் அத்தனையும் வேத காலம்தான். வேதங்களில் உள்ள கருத்துக்கள் மனித நாகரிகத்தின் மகோன்னதமான கருத்துக்கள். இப்போது இவர்கள் சொல்லும் பிக் பேங் தத்துவத்தை ரிக்வேதம் சொல்லி இருக்கிறது. இருளை மூடி இருள் இருந்தது என்றும், மகா பிரளயம் ஏற்பட்டு தவம் மூலமாக ஒரு ஏக வஸ்து என்றும். இந்த மாதிரி கவைக்கு உதவாத புத்தகங்களால் தான் எங்கள் நாடு சீரழிந்து பிற்போக்காக இருக்கிறது. அதையெல்லாம் கொளுத்தி போட்டிருந்தால் நாங்கள் எப்போதோ உருப்பட்டிருப்போம். எங்களுக்கு உங்களிடமிருந்து வேண்டியது வேதம் இல்லை, டாலர் என்றேன். அவன் மனம் புண்பட்டு விட்டது போலும். அதன் பின் அவன் மௌனமாகவே வந்தான். சற்று நேரத்தில் வெல்கம் டு வேதபுரி என்றும் சுவாகதம் என்றும் ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் போர்டு போட்டு உறுதியாக கம்பி வேலி போட்டு அடர்த்தியான காட்டு பிரதேசம் தெரிந்தது. பாதை இன்னும் குறுக சிற்சில மான்கள் துள்ளி ஓடின. தூரத்தில் குடிசைகள் தெரிந்தன. எங்கிருந்து இவர்களுக்கு ஓலை கிடைத்தது என்று ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இறங்கி நடக்க கொஞ்சம் சதுரமான பர்ணசாலை போன்ற இடத்தில் புகைந்து கொண்டிருந்த செங்கற்களால் சிறகு விரிந்த பறவை வடிவத்தில் ஒரு இடம் அமைந்திருக்க, அதை சுற்றிலும் அக்னி சதா எரிந்து கொண்டிருக்க, அதில் நெய்யூற்றிக் கொண்டு சில வெள்ளைக்கார செம்பட்டை தாடி முனிவர்கள் ஓம் ஓம் என்று மந்திர உச்சாடனம் செய்து கொண்டிருந்தார்கள். அக்னி சயன கிரியை என்றான் என்னுடைய அமெரிக்க பரத்வாஜன். சற்று மேற்புறம் நோக்கியதில் வெளிர் மஞ்சளில் புடவை அணிந்த வெள்ளைக்கார ஸ்திரீகள் நின்று கொண்டிருக்க, அவர்களுக்கு மிக அருகே 5 பசுக்களின் தலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அவைகளின் நெற்றியில் குங்குமம் இட்டிருக்க வேத கோஷம் உச்சஸ்தாயியில் இருந்தது. அஸ்வினி இந்திர தேவர்களுக்கு பலி என்றான். அந்த இடத்தை கடந்து சென்று ஆசிரம நிழலில் மரத்தடியில் இருந்தவரிடம் சென்று, மகாபிரபு அழைத்து வந்திருக்கிறேன் என்றான் மெல்ல. நல்லது, என்ன பெயர் என்றார் அந்த ரிஷி என்னை பார்த்து. பூனைக்கண் செம்பட்டை தாடி, டெக்லஸ் வகை ரிஷி, கமண்டலம் ருத்ராட்சம், சடாமுடி நீவல். எனக்கு எந்த இடத்தில் எந்த தேசத்தில் இருக்கிறோம் என்கிற குழப்பமே ஏற்பட்டு விட்டது. சங்கர நாராயணன் என்றேன். அந்தன குலமா? ஆம். மிக நல்லது. பிங்களை இவனை அழைத்து போ என்று சொல்ல, அந்த பெண்களில் ஒருத்தி புன்னகையுடன் என் அருகில் வந்து வாருங்கள் என்றாள். வேத காலமோ கம்ப்யூட்டர் காலமோ அந்த பெண் இதமாகத்தான் இருந்தாள். பிங்களை என்னை மற்றொரு நாலாபுரமும் திறந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று சிவப்பாக துண்டும் வேட்டியும் கொடுத்து அணிந்து கொள்ளுங்கள் என்றாள். எதற்கு? உங்கள் நவீன உடை யாகத்துக்கு பொருந்தாது என்றாள். அணிவித்து விடுவீர்களா என்று கேட்டேன். ஓ, அதற்கென்ன என்று என் அருகில் வந்து என் மேல் பட்டு என் சட்டையை நீக்கினாள்.
கழுத்தில் மஞ்சள் பூக்களால் மாலையிட்டு நெற்றியில் திலகமிட்டாள். ஆமாம், என்ன யாகம் என்றேன். பரத்வாஜன் சொல்லவில்லை? பசிப்பதாக இருந்தால் பழங்கள் உண்ணலாமே. இல்லை, சொல்லவில்லை. என்ன யாகம்? புருஷமேதம். அப்படியென்றால்? அவள் என்னை நிமிர்ந்து பார்த்து, பிரஜாபதி சொல்லவில்லை என்றாள். இல்லையே. ஏன்? புருஷமேதத்தில் 184 வகை உண்டு. யஜுர்வேதத்தில் 30வது பகுதியில் உள்ளது இன்றைக்கு. நீங்கள் பாடகரா என்று கேட்டாள். இல்லை. ஏன்? பிராமணரா? ஆம். புரிகிறது. புரோகிதருள் சிறந்தவனாக ஆக பலியிடப் போகிறார்கள். வெயிட் a minute. என்ன சொன்னாய்? பலியா? ஆமாம், உன்னை பலியிடப் போகிறார்கள். புருஷமேதம் என்பது அதுதான். அரசர்களுக்கு வீரனை, துறவிகளுக்கு சூத்திரனை, இருளுக்கு கல்வனை, காமத்துக்கு விபச்சாரியை, சொர்க்கத்திற்கு வழுக்கை தலையனை என்று இப்படி யஜுர்வேதத்தில் நியதிகள் இருக்கிறது. யூ மஸ்ட் பி ஜோக்கிங் என்றேன் சிரித்துக் கொண்டே. இல்லை என்றாள் அந்த பெண். என் கையை பின்பக்கத்தில் கட்டினாள். அழைத்துச் செல்லுங்கள் என்றாள். 6 பேர் என்னை நெருங்கி வந்தார்கள். சுஜாதா எழுதிய யாகம் சிறுகதை முற்றும்.